ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா சோயா சில்லி. இந்த சோயா சில்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோயாவை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சதுக்கப்புறமா இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக்கை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் ஒரு பாதி தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆல்ரெடியே நம்ம சோயாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சோயாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் சோயா எல்லாமே இந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா இதில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். இப்போ ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே நீங்கள் கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி, அது கூடயே பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சோயா சில்லி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்திக்கும் நல்லா பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.